நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அப்பார்ட்மெண்ட்டு. இந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேட் வரையும் ஓஎஸ்ஆர் தான். இப்போ வந்து எஸ்என்பி வந்து இப்போது இந்த வாட்ச்மேன் போட்டிருக்காங்க. அதாவது என்க்ரோச் பண்ண இடத்த வந்து வாட்ச்மேன் போட்டு ஒரு பூத் போட்டிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு ஒரு செட்டு போட்டிருக்காங்க. என்ன அந்த செவர் எழுப்பியிருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த செவர் வரைக்கும் வராது. இந்த வாட்ச்மேன் நிற்கிற வரைக்குமே வந்து ஓஎஸ்ஆர் தான், பூங்கா தான் வரும். இது நம்ம மாஸ்டர் பிளானில் பார்த்தாலே நல்லாவே தெரியும். இதை வந்து இப்போது ஆக்கிரமித்து இதில் தான் வண்டி போயிட்டுருக்கு. இதை வந்து ரெஸ்டோர் பண்ண சொன்னால் வந்து நடக்க மாட்டேங்குது. ஹாய், திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லா சம்மந்தமாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா ஓஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. ஓஎஸ்ஆர் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பிளாட்ஸ் டெவலப் பண்ணுறது, ஃப்ளாட்ஸ் டெவலப் பண்ணும்போது ஓஎஸ்ஆர்னு ஒரு பிளேஸ் வந்து ஒதுக்கி கொடுப்பாங்க. அது சட்டத்தில் அதுக்கு வந்து இடம் இருக்குது. ஓஎஸ்ஆர் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அர்த்தம். அதாவது ஒரு 10 ஏக்கர் இருக்குது அப்படின்னா 1 ஏக்கர் வந்து, அதாவது 10%, 10 ஏக்கரில் 1 ஏக்கர் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனுக்கு கொடுத்துடணும். அதாவது பஞ்சாயத்துனா பஞ்சாயத்துக்கு தானம் கொடுத்துடணும், பில்டரு டெவலப்பரு. அப்படி இல்லை சிஎம்டிஏ அப்படின்னா சிஎம்டிஏக்கு வந்து பில்டரோ டெவலப்பரோ வந்து 10% வந்து தானம் கொடுத்துடணும். இது எதுக்கு இந்த இது கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பனைசேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு வருது, காங்கிரீட் ஜங்கலாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ஓஎஸ்ஆருங்கிற கான்செப்டை வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இது வந்து ஓஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து ஒன்லி டு ப்ளே ஏரியா, க்ரீனரி பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ரூல். அதாவது இது சிஎம்டிஏலேயும் ஆக்ட்லேயும் இருக்குது, டிடிசிபி ஆக்ட்லேயும் இருக்குது. அதாவது சென்னை மெட்ரோபாலிசன் டெவலப்மெண்ட்லேயும் இருக்குது, ஆக்ட்லேயும் இருக்குது. டைரக்ட் டவுன் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட்லேயும் வந்து இந்த இது இருக்குது. இந்த ஓஎஸ்ஆர் வந்து கொடுக்கணும் 10% கவர்மெண்ட்டுக்கு. அதாவது பில்டர் வந்து அதை கிஃப்டாக கொடுத்துருவாங்க சிஎம்டிஏக்கோ வந்து, இல்லை டிடிசிபி ஏரியானா டிடிசிபி பஞ்சாயத்து, அந்த ஏரியா பஞ்சாயத்துக்கு அந்த 10% வந்து கொடுத்துருவாங்க. அதாவது 10 ஏக்கரில் 1 ஏக்கரை வந்து கொடுத்துருவாங்க, டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ப்ளே ஏரியா போடுவாங்க, அப்புறம் கார்டன் போடுவாங்க, சிட் அவுட் போடுவாங்க, இதெல்லாம் போடுவாங்க. இதை வந்து கம்யூனிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுக்காக போடுறாங்க. இதை வந்து ட்ரீஸ் வந்து நிறைய வைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்ட் வந்து இதுதான். அதாவது அர்பனைசேஷன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால க்ரீனரிஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து சட்டம் வந்து இது வந்து இந்த செக்ஷன் வந்து இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அதாவது நான் வந்து என்னுடைய சொந்தமாக வாங்கியிருக்கிற ஃப்ளாட் இருக்குது. அந்த ஃப்ளாட் வந்து டாடா வேலி ஹோம்ஸ் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வண்டலூர் கேளம்பாக்கத்தில் வந்து அந்த ஃப்ளாட் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ளாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இருந்தே வந்து அந்த கம்பெனி வந்து ஓஎஸ்ஆர் வந்து முதையே கொடுத்துருவாங்க. இப்போ மாஸ்டர் பிளான் பண்ணும்போது எல்லாமே பண்ணி சீல் வாங்கி எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க, முதையே கொடுத்துருவாங்க. அப்போ இருந்து அதை வந்து டெவலப் பண்ணி அதை வந்து கொண்டு வந்துடணும். ஆனால் இவங்க வந்து அதை வந்து வழித்தடமாக பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. இப்போ சப்சிக்வெண்ட்டாக என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து வேற ஒரு கம்பெனிக்கு, எஸ்என்வின் கம்பெனிக்கு வித்துடுறாங்க. ஏன்னா 540 வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க. மொத்தம் 1640 வீடு. அந்த 1640 வீட்டில் வந்து 540 வீடு கட்டி போக மீதமுள்ள 1000 சொச்ச வீடு வந்து கட்ட வேண்டியது இருக்குது. இந்த வீடை கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எஸ்என்பின்னு ஒரு நிறுவனம் வந்து அந்த வழித்தடத்தை, அதாவது ஓஎஸ்ஆரை வந்து ஆக்கிரமித்து அந்த வழித்தடத்தை வந்து பயன்படுத்தி அது மூலியமாக போய் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஓஎஸ்ஆருங்கிறது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓஎஸ்ஆர் cannot be converted diverted ஃபார் எனி அதர் பர்பஸ் அப்படின்னு சொல்லுது. ஒரு டம்ப் யார்டாவோ இல்லை ஒரு ரோடாவோ எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒன்லி வந்து அது க்ரீனரி பர்பஸ்க்கு தான் வந்து நம்ம வந்து ஒதுக்க சொல்லியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. இதை வந்து சில அந்த அதாவது என்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு நான் எடுத்துகிட்டு போனேன்.
அதை நிறைய பேர் வந்து ஆதரித்தாங்க, சிலர் வந்து எதிர்த்தாங்க. அதாவது அது வழியாக ஆக்கிரமிச்சா பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா, அந்த ஓஎஸ்ஆர் லேண்டுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இது மூலயமா நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன இன்னும் வந்து அதை ஆக்கிரமித்த ஓஎஸ்ஆரை வந்து திரும்பி ரெஸ்டோர் பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சில போராட்டங்கள் வந்து செஞ்சிட்ருக்கேன், சட்ட போராட்டங்கள். அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த இது வந்து பஞ்சாயத்துக்கு நான் வந்து அனுப்பியிருக்கிறேன். சரிங்களா? இது வந்து அனுப்பி வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். இதை அனுப்பியிருக்கிறேன். அதுக்கப்புறம் 19/8 வந்து யாருக்கெல்லாம் அனுப்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு, கலெக்டருக்கு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு, தாசில்தாருக்கு, பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து டீட்டெயில்டாக அனுப்பியிருக்கேன். இதில் வந்து ஆக்கிரமிப்பு இருக்கலாம், ஏன்னா இருப்பதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் கொடுத்துருக்குறேன். நான் இது வரைக்கும் வந்து யாரும் அப்ரோச் பண்ணலை, அளந்து பார்க்கல. அங்கே வந்து ஒரு வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்குது, அதுலேயும் கொண்டு சொல்லியாச்சு. ஏன்னா மெயில் போட்டிருக்கோம், நேரடியாக பலமுறை சொல்லியிருக்கோம். அவங்களும் வந்து அதை ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலை. அந்த லேண்டை வந்து அப்படியே வந்து அதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது வந்து முதல் பொறுப்பு வந்து பஞ்சாயத்துக்கு தான் பொறுப்பு இருக்குது. இதை வந்து அளந்து பார்த்து 10% வந்து இருக்கா அப்படின்னு. அதாவது 15.54 ஏக்கரு பரப்பளவு. இதில் வந்து 10%ன்னா 1.5 ஏக்கர் வரும். இந்த 1.5 ஏக்கர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து பஞ்சாயத்து வந்து அளந்து பார்க்கணும். சரிங்களா? இதை வந்து அசோசியேஷன் வந்து செய்கிறதுக்கு மறுக்கிறது. என்ன, இதை எடுத்து வந்து பேசுகிறதுக்கு மறுக்கிறது, இதை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறதுக்கு மறுக்குது. ஏன்னா இந்த சூழ்நிலையில் வந்து இந்த பெட்டிஷனை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு 10-20 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இல்லைன்னா வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது வந்து ஓஎஸ்ஆர் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நீங்கள் சட்டப்படி எல்லாமே இருக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஓஎஸ்ஆருங்கிறது ஒன்லி ஃபார் க்ரீனரி பர்பஸ் அண்ட் ப்ளே ஏரியா அப்படிங்கிறது தான் ஒரு பர்பஸ், கம்யூனிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா அதில் வந்து நீங்கள் மரங்கள் நடலாம், விளையாட்டு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அதை சிட் அவுட்டு போட்டிருப்பாங்க, பார்க்கில் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா அதனால் வந்து இது பல ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால் வந்து நான் ஓனராக வந்து வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்து இதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காணொலி மூலமாக நான் பதிவு செய்கிறேன். அப்படி நீங்கள் செய்ய வந்து தவறிட்டாங்கன்னா, இதை வந்து நாங்கள் வந்து அப்படி இல்லாட்டி ஒரு செட் ஆஃப் குரூப் ஓனர்ஸ் வந்து இதை வந்து எடுத்து செய்வோம், இந்த இதை வந்து ரெஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறது இதை வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். இதன் மூலயமா எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஓனர்லாம் வந்து ஓஎஸ்ஆரை வந்து வேறு விதத்துக்கு எந்த விதத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. பஞ்சாயத்துக்கு கொடுத்தாச்சு, அது பஞ்சாயத்தோட இடம். ஏன்னா இதை வந்து வேறு விதத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, சட்டமும் அதை தான் சொல்லுது. அதனால் வந்து இப்போது இருக்கிற வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்டில் இருக்கிற ஒரு இதில் தான் வந்து நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஓனராக இருக்கேன். அதில் தான் வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு. இந்த தவறை வந்து அசோசியேஷன் வந்து திருத்தி கொண்டு வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.